வணக்கம் நேயர்களே. மிக முக்கியமான பதிவு ஒன்றுடன் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது ராம ஜன்ம பூமியாகிய அயோத்திய பற்றிய பரபரப்பான தகவல். இந்த தகவல்களை நமக்கு அளித்தவர் இந்தியாவின் தலைசிறந்த தொல்லியல் ஆய்வாளர்களில் ஒருவரான டாக்டர் பி.ஆர். மணி அவர்கள். பி.ஆர். மணி இப்பொழுது டெல்லியில் உள்ள நேஷனல் மியூசியத்தின் தலைவராக இருக்கிறார். 2003 இவர் சூப்பரண்டிங் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருந்தபோது இவருடைய தலைமையில் தான் இங்கு அகழாராய்ச்சி நடைபெற்றது. இந்த ஆராய்ச்சியுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவர் கலெக்ட் பண்ணிட்டு அயோத்தியா எக்ஸ்கவேஷன் முடிஞ்ச உடனே அந்த ரிப்போர்ட்டை வெளியில கொடுக்க கூடாது என்று அரசியல் நிர்பந்தங்களால அலகாபாத் ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் இதுவரை யாரும் படிச்சதில்லை. 20 ஆண்டுகள் ஆன பிறகு நேற்று டாக்டர் பி.ஆர். மணி அவர்கள் இந்தியா டுடே கொடுத்த பத்திரிகையில் கொடுத்த இன்டர்வியூல தெளிவா ஒன்று சொல்கிறார். இந்த ரிப்போர்ட் உடனடியாக பப்ளிஷ் பண்ணியாகணும். காரணம் என்னன்னா எல்லா உண்மைகளும் தெரிய வேண்டிய அவசியம் இப்பொழுது வந்து விட்டது. அப்ப கேட்டபோது ஏன் இத்தனை வருஷமா நீங்க அதை பத்தி எதுவுமே பேசல? 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் எஸ்கவேட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் அயோத்தியா எஸ்கவேஷனை பத்தி எந்த ரிப்போர்ட்டும் வெளியில வரலையேன்னு கேட்டபோது நாங்க கோர்ட்ல அஃபிடவிட் கொடுத்து விட்டோம். எந்த காரணத்தை கொண்டு நாங்க பப்ளிக்ல இதை பத்தி பேச போவதில்லை என்று நாங்களும் எங்கள் அசோசியேட்ஸும். இப்போ கோர்ட் எங்களை பேசலாம் என்று அனுமதி கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, பார்லிமெண்ட்லயே மினிஸ்டர் இந்த ரிப்போர்ட்டை வெளியில பப்ளிக்கா கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ த அயோத்தி ரிப்போர்ட் என்பது எஸ்கவேஷன் ரிப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் மே ஈவன் சேஞ்ச் த ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 20 ஆராய்ச்சி கட்டுரைகள் பல இடங்கள்ல வெளிவந்து விட்டன, இன்க்ளூடிங் பீர் ரிவ்யூ ஜேர்னல். அதாவது அந்த இடத்துல பல மசூதிகள் இருந்ததாகவும் அங்க கல்லறைகள் சிறிது இருந்ததாகவும்லாம் வந்திருக்கு. நிறைய சில இடங்கள்ல பெரிய கோபுரங்களே இருந்ததாகவும். அப்புறம் சுப்ரியா வர்மா என்ற பேராசிரியர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் ரிசர்ச் கேட் என்ற பீர் ரிவ்யூ ஜேர்னல்ல அங்க மீண்டும் அதாவது 2 மாஸ்க் இருந்ததாக படங்களோட போட்டிருந்தாங்க. இந்த படங்கள்ல எங்க கிடைச்சதுன்னே தெரியல. ஏன்னா அந்த ரிப்போர்ட் யாருக்குமே தெரியாது. ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே இதுவரை அயோத்தியா அகழாராய்ச்சி பற்றி நாம் தெரிந்து கொண்டது எல்லாமே அரசல் புரசலாக அனுமானங்கள் தான். ரியலா என்ன நடந்தது என்பது அந்த ரிப்போர்ட்ல தான் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன நடந்தது என்பதை ஹைலைட்ஸ் கொடுக்கிறார் பி.ஆர். மணி. அது என்னங்கிறதை இப்ப பார்ப்போம். அயோத்தியா அகழாராய்ச்சியினுடைய ரிப்போர்ட் 2003 பண்ணதோடைய ரிப்போர்ட் 308 பக்கங்கள், 10 அத்தியாயங்கள், 65 லைன் டிராயிங்ஸ், 235 கலர் போட்டோஸ் இவ்வளவும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுல மெயினா ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பி.ஆர். மணி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இன்று வரை இந்த ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி அயோத்தியாவுடைய கால வரையறுப்பு பார்த்தீங்கன்னா 700 பிசிஇ, அதாவது 700 பிசி, 700 கிறிஸ்துவுக்கு முன், 2000 கூட்டிக்கோங்க. 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக அயோத்தியா சிறப்பாக தலை சிறந்த ஒரு நகரங்களில் ஒன்றாக இருந்தது என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ பி.ஆர். மணியோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அயோத்தியாவுடைய காலகட்டம் 1000 ஆண்டுகள் பின்னாடி போறது. தட் மீன்ஸ் 2700 இயர்ஸ். தட் மீன் 1700 பிளஸ் 2000 சேர்த்தீங்கன்னா 3700 ஆண்டுகளுக்கு முன்பாக அயோத்தியா ஒரு சிறந்த நகரமாக இருந்து வந்துள்ளது என்பதை பி.ஆர். மணியோட ரிப்போர்ட் நமக்கு சொல்லுகிறது. இந்த கோயிங் பேக் டு 1000 இயர்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது பண்டைய இந்தியாவின் வரலாற்றையே மாற்றப் போகிறது என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டரா பார்க்கலாம். முதல்ல அவர் வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சாருங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். பி.ஆர். மணி அவருடைய கூற்றுப்படி இங்க பல கோவில்கள் இருந்ததாக சொல்றாரு. குறிப்பா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாபரி மஸ்ஜிது கீழே ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில சிற்பங்கள், சுட்ட மண் பொம்மைகள், விளக்குகள், நிறைய டெரக்கோட்டாலாம் கிடைச்சது. அந்த சில பீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கோவில் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது இந்து கோவிலாவும் இருக்கலாம், ஜெயினாவும் இருக்கலாம், புத்தாவும் இருக்கலாம் என்றபடிதான் அவருடைய கூற்று இருக்கிறது. ஆனால் 12ஆவது நூற்றாண்டில் இந்த அகழாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான கல்வெட்டு ஒன்று, அதுதான் ஒரு என்ன சொல்றது, அது ட்ரம்ப் கார்டு மாதிரி.
அதாவது என்ன சொல்றது? அதாவது முக்கியமான ஒரு ஆதாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதாரம் இந்த நூற்றாண்டில் இங்கு ஆட்சி புரிந்த கன்னோஜ் நாட்டின் அரசன் கோவிந்த் சந்திரா என்பவன் விஷ்ணு ஹரி என்ற கோயிலை இங்க அமைச்சிருக்கான், கட்டியிருக்கான். எங்க அயோத்தியில 12வது நூற்றாண்டுல விஷ்ணு ஹரிங்கிற கோவில்ல. இதுக்கு என்ன கோவில் கண்டுபிடிச்சாங்களா? அது தெரியல. ஆனா கோவிலை அவன் உருவாக்கியதற்கான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எங்க? அகழாராய்ச்சியில. இந்த கல்வெட்டுல ஜன்ம பூமி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமான விஷயம் அது. ஜன்ம பூமி என்ற இந்த வார்த்தை வந்து அந்த கல்வெட்டுல இருக்கு. அந்த கல்வெட்டுல வாலி வதம் பற்றி கூறப்பட்டுள்ளது. கிஷ்கிந்தா காண்டத்துல வர அந்த சம்பவம் இல்லையா? ராமர் வாலியை மறைந்திருந்து கொல்வது. அந்த சம்பவம் இருக்கிறது. ஆனா அந்த ராமர் பெயர் இருந்ததா தெரியவில்லை. விஷ்ணுங்கிற பெயர் தான் அங்க இருக்கிறது. அதான் இவர் மணியோட ரிப்போர்ட்ட வச்சு நான் சொல்றேன். நம்மளும் அந்த ரிப்போர்ட்ட பார்த்ததில்ல. டாக்டர் மணி சொன்னத வச்சு தான் சொல்லணும். விஷ்ணுங்கிறது யாருங்கிறதுன்னா, ராமர் வந்து விஷ்ணுவுடைய அவதாரம் தானே. ஆகவே இது டாக்டர் மணியுடைய ஒப்பீனியன் படி நிச்சயமா இது வந்து ஒரு மிக பிரபல ஒரு கோவில் இங்க இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்தார். ஆக மொத்தம் அயோத்தியாவுடைய காலகட்டம் 3700 ஆண்டுகளுக்கு பின்பாக போறதுனால, அதனால வந்து நமக்கு என்ன பெருசா இதுல நம்ம கிடைக்க போறதுன்னு சில பேர் கேட்கலாம். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பள்ளிக்கூட பாடம் படிச்சுட்டே வரும்போது, நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரி எல்லாமே பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் லைக் வின்சென்ட் ஸ்மித். இன்னும் பெருசா மாறல. அவங்கள பொறுத்தவரையில இந்தியா வந்து ஒரு சிறந்த நாகரிக நாடாக அவங்க அவங்களுக்கு தெரிந்து கொண்டாலும், அதை நமக்கு தெரிவிக்க வேண்டும் எண்ணம் வந்ததே கிடையாது. அது இப்பவும் இருக்கு. இப்ப அந்த எண்ணம் வந்து இப்பவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல் சேகன் என்ற உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் ஃப்ரம் யுஎஸ், அமெரிக்கா. அவர் வந்து காஸ்மோஸ் என்ற ஒரு டிவி சீரியல் ஒண்ணு கொண்டு வந்தார். அதற்காக அவர் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு விஜயம் செய்து, அங்க பேசியிருக்கிற அந்த வீடியோ உங்களுக்கு YouTubeலயே பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாருன்னா, இந்தியர்கள் வந்து கணிதத்திலயும், வானியல்லயும் ரொம்ப சூப்பரா இருந்தாங்க. ஐ மீன் தே ஆர் மச் மோர் பெட்டர் தென் சம் டைம் கிரீக். இவ்வளவு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த திறமை திடீரென்று இந்தியர்களுக்கு வந்திருக்க வேண்டுமாம். அவர் சொல்றாருங்க. somewhere or other by chance. He is using the word by chance the the Indians got this efficacy என்று சொல்கிறார். ஆகவே இன்னி கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து விஞ்ஞானத்திலும், தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கினோம் சொல்வதற்கு வெளிநாட்டுல இன்னும் தயக்கமா தான் இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த டேட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அயோத்தியா ஒன் ஆஃப் த 16 ஜனபதாஸ். 16 ஜனபதாஸ் என்ற 16 நாடுகள் உலக அளவில் மிகவும் பிரபலமான நாடுகள் இந்தியாவில் இருந்தன. எப்ப? பண்டைய இந்தியாவில். அதனுடைய 16 பேர் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. அந்த பேர் என்னன்னு படிக்கிறேன் பாருங்களேன். மகதம், அங்கம், காசி, கோசலா. கோசலாவோட தலைநகரம் தான் அயோத்தியா. அவந்தி, வஸ்தா, காந்தாரா, காம்போஜா, சேடி, மல்லா. மேப்ப பாருங்க. அதுல தெரிஞ்சுக்கலாம். பாஞ்சாலா, குரு, மத்சயா, சூரசேனா இப்படி போயிட்டே இருக்கு. இந்த ஜனபதாஸ் பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி பவர்ஃபுல். வாட் யூ கால் தட்? குடியரசு, முடியரசாவும் இருந்திருக்கு. டெமோக்ரஸி இருந்திருக்கு. மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, புத்த மத சம்பந்தமான இலக்கியம், வடமொழி இலக்கியம் எல்லாம் இந்த 16 ஜனபதாவை பத்தி பல இடங்கள்ல சொல்லுது. மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். மாட மாளிகை, கூட கோபுரங்கள்லாம் இருந்தன. ரொம்ப அருமையான ஒரு நாகரிகமா இருந்தது. இப்போ இதனுடைய காலகட்டம் வந்து 3700 ஆண்டுகள். கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த கிரீக்கோட ஸ்பார்ட்டா, ட்ராய், ஏதென்ஸ் கிட்ட வந்துட்டோம். நீங்க படத்துல பாருங்களேன். ஏதென்ஸ், ட்ராய் இதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண படங்கள் எவ்வளவு அருமையா இருக்கு. இதே மாதிரி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் நம்மளுடைய 16 ஜனபதாஸ்க்கு பண்ணலாம். ஒன்ஸ் த ரிப்போர்ட் ஹஸ் கம். ஒன்ஸ் ரிப்போர்ட் வந்த பிறகு நிச்சயமாக நம்ம வந்து 16 ஜனபதாஸுடைய காலகட்டத்தை நம்ம நிர்ணயம் செய்வோம். அது மட்டும் இல்லாம அதனுடைய எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும் நம்மால கண்டுபிடிக்க முடியும். பி.ஆர். மணியுடைய அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது, அயோத்தியாவுடைய காலகட்டம் 3700 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததுனால, ஏதாவது ஒரு நிலையில புத்தர் காலத்துக்கு சேர்ந்த தொற்பொருட்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா, 8th செஞ்சுரி பிசி, 9th செஞ்சுரியில கிடைச்சதுன்னா, புத்தருடைய காலமும் பின்னாடி போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன.
இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம் அது. ஸோ இப்ப நம்ம வந்து புத்தருடைய காலம் 563 to 486 பிசிஇ. அது வந்து 7th செஞ்சுரி, 8th செஞ்சுரி பிசிஇ போனாலும் ஆச்சரியம் இல்லை. புரோவைடட் வி கெட் த ரைட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரிப்போர்ட். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஐ அம் கிவிங் யூ தி இம்பாக்ட் ஆஃப் திஸ் ரிப்போர்ட். அதே மாரி 16 ஜனபதாஸ் உடைய காலகட்டம் வரும்போது, நமக்கு வந்து துவாரகா உடைய டேட் வந்து 1500 பிசிஇ பேஸ்ட் ஆன் எஸ்ஆர் ராவ்ஸ் எக்ஸ்கவேஷன். யூ கேன் சீ த ஃபோட்டோஸ் ஆல்சோ. அதே மாரி கல்ஃப் ஆஃப் கேம்பேல சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய நகரங்களின் சில எச்சங்கள். இதெல்லாம் அப்படி அப்படியே நின்னுட்டு இருக்கு. எதுவுமே ரிசர்ச் பண்ணாம நின்னுட்டு இருக்கு. இப்ப அதையாவது நம்ம செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, 16 ஜனபதா சொன்னேன் இல்லையா? 16 ரிப்பப்ளிக்ஸ். அதோட நம்முடைய நாட்டுக்கு, அதாவது திராவிட தேசம் என்று சொல்லக்கூடிய தென்னிந்தியாவுக்கும் பழைய லிங்க்ஸ் இருக்கிறதாக வரலாறு கூறுகிறது. அப்படி பார்க்க போகும்போது டேட் ஆஃப் சவுத் இந்தியன் ஹிஸ்டரியும் மாறக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கம் ஏஜ் வந்து 300 பிசியிலிருந்து 300 சிஇ என்கிறார்கள். அது இப்ப போய் இப்ப கீழடியில 600 பிசி ஆயிடுது. 600 கிறிஸ்துவுக்கு முன். கொற்கையில வந்து 700 கிறிஸ்துவுக்கு முன். ஆதிச்சநல்லூர்ல 1500 பிசிஇ வந்துவிட்டது இப்பொழுது. ஆகவே பூம்புகார் அகழாராய்ச்சி இப்பொழுது கிட்டத்தட்ட 8000 பிசி என்று ஒரு ரிசர்ச் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படிலாம் பார்க்கும் பொழுது இந்த ஆராய்ச்சி இந்த இந்த ஆராய்ச்சியினுடைய தாக்கம் நமக்கு வரலாறில் அதிகமாக பதியப் போகிறது என்பது நிச்சயம். அயோத்தியா எக்ஸ்கவேஷன்ல நாம இப்ப ரவுண்ட் அப் பண்றபோது, இந்த பதிவுல நம்ம என்ன கண்டுபிடிச்சோங்கிறத ஒரு லைன் அப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மணி அவர்கள் கண்டுபிடித்த, அவர்கள் ஆராய்ச்சி செய்த இந்த இடத்தினுடைய காலகட்டம், அயோத்தியனுடைய காலகட்டம் முன்னாடி 700 பிசியா இருந்தது. இப்போ இட் கோஸ் டு 1700 பிசி. தட் மீன்ஸ் 3700 இயர்ஸ் அகோ 3700 ஆண்டுகளுக்கு முன்பாக அயோத்தி இருந்ததுக்கான ஆதாரம் நமக்கு கிடைத்து விட்டது. 2வது அங்க கோவில் இருந்தது. அந்த கோவில் எந்த கோவில் என்பதை நம்ம ஃபுல் ரிப்போர்ட் படிச்சதான் தெரியும். ஆனா அங்க கிடைச்ச கல்வெட்டில் விஷ்ணுவுக்கான ஒரு கோவில் கட்டப்பட்டது. அந்த கோவில் கல்வெட்டில் ஜென்ம பூமி என்ற பெயர் உள்ளது. வாலி வதம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சாலிட் எக்ஸாம்பிள். அந்த அயோத்திக்கும் ராமருக்கும் உள்ள தொடர்புக்கு அது. ஒருவேளை இந்த ரிப்போர்ட் முழுக்க படிச்சு பார்த்த பிறகு நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ராமாயணத்தினுடைய காலகட்டங்களும் தெரிய வரலாம். ஆகவே அதுவரை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ரிப்போர்ட் நிச்சயமா பப்ளிஷ் பண்ணி ஆகணும். எந்த காரணத்தை கொண்டு இனிமே அத டிலே பண்ணாம. ஏன்னா பிஆர் மணி ஹிம்செல்ஃப் செட் நவ் டைம் ஹஸ் கம் நவ். அந்த பப்ளிக் மணி இனிமே வச்சுக்க வேணாம். வெளியில குடுத்துருங்க. இதுல இவர் சொன்னத பார்த்தா இந்த ரிப்போர்ட் இந்திய பண்டைய வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் என்றுதான் தெரிகிறது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிப்போர்ட் முழுக்க வந்த பிறகு இத பற்றி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.